கஸ்டமர்ஸை எடுக்கிறீங்க, டிராவல்ஸுக்கு அனுப்புறீங்கன்னு, அது இந்த கஸ்டமர்ஸை பாதுகாப்பை எப்படி நீங்கள் உறுதி செய்கிறீங்க? பெஸ்ட்டு வந்து நம்ம இப்போ ஒரு டிராவல்ஸ் ஒன்று நடத்துகிறோம்னு சொன்னால் அது நம்ம பெஸ்ட்டாக கவனிக்க வேண்டிய விஷயமே வந்து வர கஸ்டமர்ஸோட சேஃப்டி தான். சேஃப்டியோ ஆமாம். இங்கேருந்து கொழும்புக்கு போகிறதுக்கான அமௌண்ட் எவ்வளோ ப்ரோ சார்ஜ் பண்ணுறீங்க? இப்போ வெட்டிக்கிலோ களுவாஞ்சிக்குடியிலேருந்து பார்த்தோம்னு சொன்னால் கொழும்பு போயிட்டு வரது சாதாரணமாக ஒரு 700 கிலோமீட்டர் கிட்ட வரும். கஸ்டமர்ஸை நீங்கள் எப்படியான விதத்தில் ஹேண்டில் பண்ணுறீங்க? அதில் வந்து நிறைய பாசிட்டிவான கமெண்ட்ஸ் உங்களோட ட்ராவல்ஸை பற்றி நான் கேள்விப்பட்டேன். நான் வணக்கம் எல்லாருக்கும், இன்றைக்கு ஒரு புதிய காணொலியில் சந்திக்கிறதுல சந்தோஷம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம வாய்ஸ் ஆஃப் ஆன்சன் ட்ராவல்ஸுக்கு வந்திருக்கோம். இப்போ மிச்ச நாள் ஆகிட்டிங்கிற பக்கம் வந்து நம்மளோட நண்பர்கள் எல்லாம் உள்ளே இருக்காங்க. சந்திச்சு அவங்களோட கொஞ்சம் கதைச்சிட்டு எப்படியான வேலை திட்டங்களை முன்னெடுத்து போகிறாங்கன்னு சொல்கிறதையும் விரிவாக பார்க்கலாம். தொடர்ந்து காணொலியை பாருங்கள், வாங்க உள்ள போவோம். வணக்கம். 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 நல்ல சுகம் நண்பன். வாழ்த்துக்கள். என்ன போகுது? நல்லா போகுது நண்பன், நல்லா போகுது. வீடியோ பார்த்தேன், நீங்க கஷ்டப்படுறதுக்கு நான் ஒரு அந்த AdSenseல இருந்து எங்களுக்கு அட்ரஸ் வெரிஃபிகேஷன் வந்தது. நன்றி நண்பன், நன்றி. ஓ நண்பன், 2 நாள்ல ஒரு 5 நாளைக்கு முதல் கடைசியா பார்த்தது ஞாபகம் இல்லையா? 5 நாளைக்கு? ஆமா, 5 நாளைக்கு முதல் பர்ஸ் எடுத்து கொண்டு வந்த ஞாபகம் இல்லையா? 5 நாள் இல்லடா, 5 நாள் இருக்கும். 5 நாள் 6 நாள் இருக்கும். அது சரி. எப்படி டிராவல்ஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு இப்ப? நல்ல மேன இதான் வேலைகள் இடையே வந்து ஊர்ல கொஞ்சம் நிக்கிற பிறகு இப்ப கிழமையில 6 நாளைக்கு தான் வேலை. அது சரி நண்பா, என்ன விளக்கம்னு சொன்னா நம்ம மெயினா டிராவல்ஸ் எப்படியான ஒரு வேலை திட்டங்களுக்குள்ளால போகுது, அதுக்கப்புறம் வந்து கஸ்டமர்ஸ் நீங்க எப்படி அப்ரோச் பண்றீங்கன்ற விளக்கங்களை எனக்கு தெரிய வந்தது. அதாவது நல்ல விதமாக கதைச்சிருந்தாங்க நிறைய பேர். உதாரணமாக எங்களோட ரிலேட்டிவும் கொஞ்சம் பேர் கேட்டிருந்தவங்க, அப்படி கால் பண்ணி கதைச்சது, அப்படி நல்ல விதமாக கதைச்சீங்கன்னு சொல்லி கதைச்சிருந்தாங்க. உண்மையிலேயே அது வரவேற்கத்தக்க விஷயம். நாங்க எப்படி ஒரு சிஸ்டம் அப்படின்னா, நீங்க கொழும்புல இருந்து வாரீங்கன்னு சொன்னா இங்க இருந்து நாங்க ஏத்து போகுது. இப்ப அதுக்காக தான் ஒரு பிரான்ச் ஒன்று சொல்லிக்கிறது நாங்க ஓடி பண்ணிருக்கோம். இப்ப நாங்க கொழும்புல ஒரு பிரான்ச் வந்தோம்னா நீங்க அங்கே வச்சு டைரக்டா வரலாம். அப்படி இங்க இருந்து போற விட அங்க இருந்து வர கொஞ்சம் குறைவா இருக்கும். இங்க சரியான சீப்பா இருக்கும். உங்களுக்கு சீப் தானே தெரியும். அப்படி கொண்டு போறது ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ். நம்ம டிராவல்ஸ் இன்னும் மேலும் வளரணும். என்ன அதுக்காக வேண்டி நீங்க நிறைய முயற்சி எடுக்கிறீங்க. அந்த முயற்சிகள் மென்மேலும் வளர்ச்சி அடையணும், வீண் போகாத ஒரு காலமும் நாங்களும் எப்பவும் சப்போர்ட்டா இருப்போம். என்ன எங்க நம்ம சனு ப்ரோ என்னன்னு சொன்னா தெரியும், எல்லாருக்கும் ஒரு வேலையால அவங்களோட வேலை போல பாக்காங்க. ஆபீஸ் நாட்ல வந்து நாங்க தெரியும் தானே வேலைகளா இருக்குல்ல, கொஞ்சம் வேலையா கொஞ்சம் கொழும்பு போய்க்கான். ஓகே, நாங்களும் எங்களோட மேனேஜரும் சனுதான் நிச்சயம். சரி வாங்க நம்ம போயிட்டு பாப்போம். மேனேஜர் ப்ரோ இப்போ வந்து கொஞ்சம் பிஸியா இருக்காரு. சனு ப்ரோவோட கழிச்சிட்டு வருவோம். பாருங்க, அவர் கொஞ்சம் போன் கால்ல இருக்கிறார். இங்க பாருங்க நம்மளுடைய சனு ப்ரோ. வணக்கம் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்ல சுகம் ப்ரோ. உங்களை சந்திக்க தான் மெயினா வந்தது. உங்களோட ஒரு தனி பாசம். என்ன மிது இங்கே வாங்களேன், அப்படியே தந்துட்டு போகணும். நீங்க தான் தரணும். ஜூஸ் அது என்ன விளக்கம் சொன்னா ப்ரோ, நம்ம டிராவல்ஸ் இருக்கு தானே, இப்ப டிராவல்ஸோட எப்படியான வேலை திட்டங்களை செய்யறீங்க, அதோட வந்து கஸ்டமர்ஸை நீங்க எப்படியான விதத்துல ஹேண்டில் பண்றீங்க, அதோட வந்து நிறைய பாசிட்டிவான கமெண்ட்ஸ் உங்களோட டிராவல்ஸை பத்தி நான் கேள்விப்பட்டேன். நான் ஸோ அந்த விளக்கமாகவும் அதோட வந்து உங்களோட பிரைசிங் டீட்டெயில்ஸையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம்ன்ற ஒரு காரணத்துக்காக நான் வந்திருக்கேன். அட வந்து இன்னும் ஒரு சில விஷயம் சொல்லணும்னு சொன்னா, உங்களோட டிராவல்ஸ் உண்மையாவே நிறைய பேர்கிட்ட ஒரு பெருமிதமான பாராட்டுகளை தான் பெற்று வருதுன்ற நான் சொல்லணும். இந்த காது கேட்க நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, வாய்ஸ் ஆஃப் ஆன்சன் டிராவல்ஸ்ல அவங்க எடுக்கிற அந்த சார்ஜ் பண்ற காசு வந்து உண்மையிலே குறைவும் மற்ற இடங்களை கம்பேர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி உண்மையிலே ஒரு பாசிட்டிவான விடயம். அப்படியே நீங்க செஞ்சு போனீங்கன்னு சொன்னா ஒரு மேலும் ஒரு நல்ல இடத்துக்கு வளர்ச்சி அடையலாம்ன்றது என்னோட தனிப்பட்ட ஒரு கருத்து. எப்படின்னு சொன்னா இது வந்து எங்களோட ஏரியால கொஞ்சம் குறைஞ்ச விலையில போகணும். கொழும்பு போறோம்னு சொன்னா அவர்கிட்ட பேர் 50,000 எடுக்கிறத விட நம்ம கொஞ்சம் ஒரு 20-25 முடிவுக்குள்ள ஒரு சந்தோஷம் மாதிரி. உண்மை இப்போ தெரியுதானே வந்து கஷ்டப்பட்டாங்க. 1000 உழைக்கிறேன் எவ்வளவு கஷ்டம். உண்மை கஷ்டம். நாங்க இப்போ
கொஞ்சம் குறைச்சி கொடுக்க இப்ப நீங்க என்ன சொல்ற கடிஞ்சி நீங்க எல்லா இடத்த விசாரிச்சாலும் லோ பிரைஸ் நிறைய பேர் கால் பண்றாங்க உண்மையிலேயே நல்ல உண்மையிலேயே சந்தோஷமா இருக்கேன். நான் பாக்குறேன் என்னடா நண்பன், இப்ப 1000 ரூபாயா இருந்தாலும் அது ஒரு நல்ல ஒரு லாபமான விஷயம் தான் நான் சொல்லுவேன். ஆனா நீங்க 1000 ரூபாய் இல்ல அதுக்கு கூடியதான் உங்களோட அந்த இது இருக்குன்னு, அது உண்மையிலே பெரிய விஷயம். வெளியில போறது எங்களை கிட்டத்தட்ட ஒரு 10,000 கிட்ட லாபம் என்ன உங்களோட பாக்கலாம். அது சரி. என்ன ஒரு கேள்வி இருக்கு நண்பன், என்ன விளக்கம்னு சொன்னா, இப்ப உதாரணமாக வேற இடங்கள்ல எல்லாம் இப்ப அமௌண்ட் எல்லாம் கூட தான் இருக்கேன். வேற இடம் குறிப்பிட்டு சொல்லல, வேற இடங்கள்ல பொதுவான கருத்து இதுதானே, எல்லா இடங்களையும் அந்த அமௌண்ட் வந்து மாறுபடுது. ஸோ நீங்க எப்படி அதை வந்து மேனேஜ் பண்றீங்க? உதாரணமாக இப்ப நீங்க 10,000 ரூபாய் கொழும்பு சார்ஜ் பண்றீங்க, வேற இடத்துல 15,000 ரூபாய் சார்ஜ் பண்ணாங்கன்னு சொன்னா அந்த 5,000 ரூபாய் உங்களுக்கு லாபம் இல்லைன்னு. ஸோ நீங்க அதை எப்படி மேனேஜ் பண்றீங்க? இப்ப சிலவங்க தொழிலா செய்வாங்க, தொழிலா செய்வாங்க, அவங்க நிறைய லாபம் தான் பார்ப்பாங்க, லாபத்தை தான் செய்வாங்க. நாங்க சேவையா செய்யறது, எங்களுக்கு அவ்வளவு லாபம் வரணும்னு சொல்லல. எங்களோட வேலை செய்யற ஸ்டாஃபுக்கும் எங்களோட வாகனத்துக்கு கொஞ்சம் போதும் மாதிரி. அப்படியே ஓகே. மற்றாக்கள் வழியில எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் செக் பண்ணாங்க. ஒரு இடத்துல 48,000, ஒரு இடத்துல 55, ஒரு ரேட் போகுது. சரி. நாங்க டிரைவர் வந்து ஹெவியான டிரைவர், அவங்களும் அவங்களோட குடும்ப உறவுமே பழகக்கூடிய டிரைவர் மாதிரி சரியா மாதிரி இடையில பிடிப்பாங்க. இதெல்லாம் உண்டு மீட் நாங்க டிரைவர் எல்லாம் மீட் ஆனாங்க. மற்ற விஷயங்களும் மேனேஜர் இருக்காரு, நம்ம மேனேஜர்கிட்ட ஒரு சில வார்த்தைகளை கேட்டு அந்த பிரைசிங் டீடைல்ஸை வந்து கிளியரா கேட்டு தெரிஞ்சுப்போம். என்ன மக்களே பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம வாய்ஸ் ஆஃப் பான்ஸ் அண்ட் டிராவல்ஸ்ல மேனேஜரை மீட் பண்ணிக்கோம். வணக்கம் ஜேது ப்ரோ, எப்படி இருக்கீங்க? அதனால நான் வந்து சொல்லியிருப்பேன், வாய்ஸ் ஆஃப் பான்ஸ் அண்ட் டிராவல்ஸ் ஊடாக அவங்க எடுக்கிற என்ன பணம் எல்லாம் வந்து உண்மையிலே குறைவா இருக்கு மற்ற இடங்களை கம்பேர் பண்ணக்குள்ள. நான் அந்த விளக்கங்களை மிதுட்டையும் சனுபுரோட்டையும் கேட்டேன்னா அவங்க சொல்லியிருந்தாங்க, இது ஒரு சேவையா தான் செய்யறாங்க. என்ன பணம் சம்பாதிக்கிற நோக்கம் இல்லாம இது ஒரு மக்களுக்கு ஒரு சேவையா தான் செய்யறாங்க. அந்த வகையில் அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள். அதோட நம்ம ஜது ப்ரோட்ட, அதாவது மேனேஜர் ப்ரோட்ட ஒரு சில விடயங்களை பத்தி நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம். இங்க இருந்து கொழும்புக்கு போறதுக்கான அமௌண்ட் எவ்வளவு ப்ரோ சார்ஜ் பண்றீங்க? இப்போ வெட்டிக்குள்ள களுவாஞ்சிக்குடியில இருந்து பார்த்தோம்னு சொன்னா கொழும்பு போயிட்டு வரது சாதாரணமா ஒரு 700 கிலோமீட்டர் கிட்ட வரும். 700. அதுக்கு வந்து நாங்க எங்கட காருக்குரிய சார்ஜ் வந்து 12,800 தான் எடுக்கிறோம். ஓகே. எங்கிட்ட வந்து லிமிடெட் பேக்கேஜ் அதுவும் இருக்கு. அதுல வந்து அவங்க எக்ஸ்ட்ரா ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் வந்து நாங்க வெறும் 25 ரூபா மட்டும்தான் சார்ஜ் பண்றீங்க. அதை நான் பார்த்தேன் டிக்டாக்ல. நாங்க நிறைய இடத்த போல் பண்ணி விசாரிச்சுனாங்க. ஒரு இடத்த வந்து 80 ரூபா, ஒரு இடத்த வந்து 60 ரூபா, ஒரு இடத்த 45 ரூபாய். யாருமே வந்து ஒரு 50 ரூபாய் கிலோ எடுக்கல. நாங்க எக்ஸ்ட்ரா பைசா நீங்க ஓட கூட 25 ரூபாய் தான் எடுக்கணும். 25 ரூபாய் அது உண்மையிலே ஒரு பெரிய உதவியா இருக்குமானே. உண்மையா வராங்களுக்கு உதாரணமா இப்ப நிறைய பேருக்கு ஆசை இருக்கும், என்ன ஒரு வாகனத்துல போகணும். இப்ப கொழும்புக்கோ அவங்களோட உறவினர்களை வந்து விமான நிலையத்துக்கு கூட்ட போறதுக்கு நிறைய ஆசை இருக்கும். ஆனா அவங்களால ஒரு வாகனத்தை அஃபோர்ட் பண்ணி போக முடியாத அளவுக்கு இருக்கும் அவங்களோட நிலை என்ன. ஆனா அந்த நிலையை மாற்றுற நோக்கமா தான் இது இருக்குன்னு நான் பாக்குறேன். அப்ப நீங்க எப்படி ஒரு குறைந்த விலையில இந்த சேவையை செய்யக்குள்ள கிடைக்காதவங்களுக்கும் இப்படி ஒரு அட்வான்டேஜ் கிடைக்கும் என்ன, அது உண்மையிலே ஒரு பெரிய விஷயம். அந்த வகையில உங்களோட வாய்ஸ் ஆஃப் பான்ஸ் அண்ட் டிராவல்ஸுக்கு ஒரு பெரிய வாழ்த்து. அப்புறம் கஸ்டமர்ஸை எடுக்கிறீங்க, டிராவல்ஸுக்கு அனுப்புறீங்கன்னு, அந்த கஸ்டமர்ஸ்ல பாதுகாப்பை எப்படி நீங்க உறுதி செய்றீங்க? பெஸ்ட்டு வந்து நம்ம இப்போ ஒரு டிராவல்ஸ் ஒன்று நடத்துகிறோம்னு சொன்னால் அது நம்ம பெஸ்ட்டாக கவனிக்க வேண்டிய விஷயமே வந்து வர கஸ்டமர்ஸோட சேஃப்டி தான். சேஃப்டியோ அது நம்ம ஒழுங்காக செஞ்சு கொண்டு இருந்தோம்னா தான் நம்மகிட்ட வந்து இன்னும் கஸ்டமர் வரக்கூடிய. அப்போ நம்ம கஸ்டமர் சேஃப்டின்னு சொன்னால் டிரைவர்ஸை வந்து ஒழுங்காக சூஸ் பண்ணிக்கொள்ளணும். அதாவது வந்து இப்போ சில பேர் வந்து டிரைவ் பண்ணக்குள்ள வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணலாம், ஸ்மோக் பண்ணலாம், அதெல்லாம் வந்து வர கஸ்டமருக்கு வந்து அன்கம்ஃபர்டபுளாக இருந்துக்கும். அப்போ நம்ம என்ன செய்ய முடியும்னா டிரைவர்ஸை வந்து ஒழுங்கான விதத்தில் நம்ம தெரிவு செஞ்சிருந்தோம்னு சொன்னா அவங்களோட சேஃப்டி வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்களே பார்த்துக்கொள்வாங்க. அப்போ நம்மளுக்கு பெஸ்ட்டாக வந்து நம்ம தெரிவு செய்ய டிரைவர்ஸ் வந்து ஒழுங்கானாங்களா இருக்கும். அப்போ நீங்க எப்படி அந்த டிரைவர்ஸை இப்போ சூஸ் பண்ணிருக்கீங்க? நாங்கள் வந்து இப்போ டிரைவர்ஸ் எடுக்கக்குள்ளே வந்து அவங்க நான் டிக்டாக்ல வந்து வீடியோ போட்டிருந்தேன், நாங்கள் எப்படி ஒர்க்குக்கு வந்து டிரைவர்ஸ் வேணும்னு சொல்லி. அப்புறம் கொஞ்சம் டிரைவர்ஸ் வந்து எங்கிட்ட வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களையும் வந்து நாங்கள் வந்து நான் வந்து கொஞ்சம் மீட்டிங் வச்சு தான் அதில் வந்து செலக்ட் பண்ணி எடுத்திருக்கீங்க. அவங்களுக்கு வர ரிவ்யூ எல்லாம் அப்படி இருக்கு. அவங்க ஆக்களோட வந்து டிராவல் பண்ணிப்பாங்க, கஸ்டமர்ஸோட டிராவல் பண்ணிப்பாங்க, அவங்களுக்கு வந்து ரிவ்யூ எல்லாம் அப்படி பாசிட்டிவா இருக்கா இந்த மாதிரி? ஆமாம். அப்போ நாங்கள் சுவிஸ்ல இருந்து ஒரு அக்கா வந்திருந்தவங்க, அவங்க வந்து 10 நாள் அப்படி அவங்ககிட்ட புக் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் ஒரு டிரைவரை நான் வந்து அனுப்பியிருந்தோம். அவங்க சொன்னாங்க, இனி நாங்கள் எப்போ வர போதும் உங்களுக்கு இந்த அந்த வேணும். அவர் வந்து டிரைவர் மாதிரி இல்லை, எங்களோட மகன் மாதிரி சொல்லியிருந்தாங்க. நானும் பார்த்தேன் அந்த வீடியோ. காலையிலேயே சொல்லியிருந்தேன், எரிவிலுக்கு ஒரு 1000 ரூபாய் தான் சொன்னாங்க. எங்களுக்கு
அண்டு வந்த டிரைவர் தான் அனுப்புங்க. ஓ அவரை வந்து நாங்க சொல்ற எல்லாம் கேட்காரு, எங்கள்கிட்ட ஒரு ஆள் மாதிரி இருக்காரு. வெரி குட். டிரைவர் வந்து இந்த குடும்பத்து உறவு மேம்படுவாங்க. இப்ப சிலவன் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப டிரைவர் சொன்னா டிரைவர் வேணாம், நான் வானத்தை மட்டும் தான் ஓடுவேன் அப்படியே. இது அப்படி இல்லை. இப்ப அவங்கள வர பிரச்சனையை சமாளிப்பாங்க, பிறகு எங்கட சைட்ல வர பிரச்சனையை சமாளிப்பாங்க. அதாவது குடும்பம் நட்பு ரீதியா பழகுவாங்க. அந்த வேலை எங்களை போனை எல்லாரும் சொன்னாங்க உண்மையிலேயே நல்ல தங்கமான கொடின நம்பியாக்கள். நாங்க சொல்ற இடத்த நிப்பாட்டு, நான் சொல்ற சாப்பாடு உண்மையிலே சந்தோஷமா இருந்தீங்க. இந்த வாரங்களுக்கு நம்ம எவ்வளவு நல்ல மதிக்கல் மூலவு செய்வோம். நம்ம நாங்க இன்னொருத்தர் நம்மகிட்ட தேடி தரலாம். இப்ப வந்தவங்க எல்லாம் சொல்லிடுவாங்க, தம்பி அடுத்த நாங்க வரணுச்சுன்னா 25 நான் 30 நிற்போம். அவ்வளவு நாளும் உங்களோட வானம் தான். நாங்க அதுக்கு முதல் தரம் வந்து சரியா ஏமாந்து நம்பி உங்களுக்கு எவ்வளவு காசு எடுத்தானே அந்த டிரைவர் சேஃப்டி இல்ல. ஒரு டிரைவர் வந்தாராம் சொல்ற இடத்தோட நிப்பாட்ட மாட்டாராம். அப்படி ஒரு நல்ல சந்தோஷமா இருக்கேன் ஒரு சேவை செய்யக்குள்ள. மற்ற தெரிஞ்சுக்குவேன் அந்த கர்ப்பிணி தாய்மாரி இலவசமா, அதுவும் பரவாயில்ல. இப்ப நாங்க கிட்டத்தட்ட ஒரு 4-5 ரேத்தி வேலை. நான் என்னோட ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல பாக்குற விஷயம் என்னன்னு சொன்னா, நம்ம வந்து என்னதான் ஒரு இதை சாம்ராஜ்யத்தை வச்சிருந்தாலும் நம்ம வந்து கஸ்டமர்ஸோட டீல் பண்ற விதம் தான் ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ், ஒரு பெரிய விஷயம். அதை வந்து சரியா செஞ்சிட்டோம்னு சொன்னா மிச்சதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். அந்த வகையில நம்மளோட ஜெதுபுரோ வந்து கஸ்டமர்ஸோட அவ்வளோ நல்லா ஹேண்டில் பண்ணாங்க. இப்போ கூட நாங்க அந்த வீடியோஸ் எடுத்துருக்கக்குள்ள கூட 5 ஃபோன் கால்ஸ் கிட்ட வந்துட்டு அவ்வளோ பொறுமையா ஹேண்டில் பண்றாரு. மெதுபுரோ சொன்னார் இரவு 2 மணி 3 மணிக்கெல்லாம் ஜெதுபுரோ கால் வருதாம், இந்த டிராவல் சம்பந்தமா கால் வருதாம். ஸோ அந்த டைம்லயும் அவ்வளோ பேஷண்டா கஸ்டமர்ஸோட டீல் பண்ணி ஒரு நல்ல ஒரு வெற்றி பாதையில கொண்டு போறதுக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டா இருக்காரு மிஸ்டர் ஜாது ப்ரோ. வாழ்த்துக்கள் ப்ரோ, வாழ்த்துக்கள். மென்மேலும் வளரணும் ப்ரோ, அதோட நண்பன் மீதும் வளரணும். நம்ம எப்படின்னு சொன்னா நாங்க டூரிஸ்ட் வந்தா பார்க்க போன இடங்கள் 5 நாள் 6 நாள் அடிக்கிற வருஷத்துல அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் நான் கொடுப்போம் ஞாபகத்தமா. அப்படி அது உண்மையிலேயே நிறைய பேர் சப்ளை ஆயிருந்தீங்க. சரி, உங்களோட ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு தெரிஞ்சு உங்களுக்கு நாங்க போகும்போது இலவசமான வீட்டுக்கு வந்து நீங்க மற்றவர்களுக்கு நிறைய சாப்பாடுலாம் செய்யறோம். அது சரி, அவங்க யோசிப்பாங்க ஏதோ போயிட்டு யோசிப்பாங்க, இன்னும் 2 பேர்கிட்ட அதை பத்தி கதைப்பாங்க. அதாவது இப்படி நான் பாய்ஸ் ஆஃப் ஆன்ஸ் அண்ட் டிராவல்ஸ் சூஸ் பண்ணி கடைசியா வந்து போன அந்த அக்கா சொன்னவங்க இனி எங்கட உறவினர் யாரும் பாருன்னு சொன்னா நாங்க இங்கதான். அது சரி, அப்படி அவங்க கதைப்பாங்க. இன்னும் 2 பேர் நம்ம டிராவல்ஸை பத்தி சொல்லுவாங்க. சொல்லக்குள்ள இன்னும் நமக்கு ஒரு அட்வான்டேஜா இருக்கும். நிறைய பேர் வந்து புக்கிங்ஸ் எல்லாம் தருவாங்க. நம்மட பிசினஸும் மேலும் வளர்ச்சி அடையும். அதான் நாங்க நைட் 1 மணிக்கு மேல போய்க்கும் வேற போய்க்கிங்க 2 எமர்ஜென்சி கால் அடிப்பாங்க. தம்பி எத்தனை மணிக்கு நாங்க அங்க போகணும். ஓகே ஒன்றும் இல்லை, எது கால் அடிப்பாங்க. அது வந்து அந்த டைம்ல நம்ம கால் காய்ச்சி விட ஞானிஷோட கால் அடிப்பா டிரைவர் அனுப்பி அவங்களோட தேவைக்கு அந்த டைம் வீடியோ போடுறீங்க. என்னோட ஒரு டவுட் இருக்கு. இப்ப நீங்க ஒரே டைம்ல ஒரு 10 பேர் வந்து புக் பண்றாங்க, எப்படி நீங்க அதை மேனேஜ் பண்றீங்க? நாங்க அதுக்கு எதுவும் சென்ட் பண்ணி கொடுப்போம் அவங்களுக்கு. எத்தனை வந்தாலும் நாங்க அதுக்கு எதுவும் சென்ட் பண்ணி கொடுப்போம். அப்படி சோ அதுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம போயிட்டு இருக்கு. அப்படின்னு எனக்கு அது பெரிய ஒரு டவுட்டா இருந்தது. உதாரணமா இப்ப ஒரு 10 பேர் ஒரே டைம்ல வந்து வேற வேற இடங்களுக்கு புக் பண்ணிட்டாங்கன்னு சொன்னா அதை எப்படி நீங்க ஹேண்டில் பண்ணுவீங்கன்னு தெரியாம இருந்தது. ஸோ சொல்றீங்க அதுக்கேற்ற மாதிரி எல்லாம் பர்ஃபெக்டா வச்சிருப்பீங்கன்னு. அதாவது பிளான் A, பிளான் B, பிளான் C கூடவே உங்க வச்சிருக்காங்க. ஆன்லைன் வந்து இதாக கூடாது. நம்ம எல்லாரும் ரெடியா இருக்கணும். இந்த டைம்ல போடுறீங்களா வாகனங்களும் கொஞ்சம் நாங்கள் எக்ஸ்ட்ரா தான் வச்சிருக்கோம். என்ன வாகனம் எடுத்து கொடுப்பீங்க நண்பன். அப்ப என்ன செய்வோம், இந்த காணொலியை முடிப்போம். என்ன டிராவல்ஸ் பத்தியே முழு விவரத்தை நம்ம கேட்டு தெரிஞ்சிருப்போம். மிஸ்டர் ஜெதுபுரோட்ட அவரும் கிளியரா சொல்லியிருப்பாரு. வந்து நண்பன் அனுஷனும் ஆஃபீஸ்ல இல்ல கொழும்பு போயிருக்காங்க. அதாவது அடுத்த பிரான்ச் ஒன்று ஓபன் பண்ற வேலை ஒன்று நடக்குது. அதுக்காக வேண்டி நண்பன் அனுஷன் வந்து கொழும்புக்கு போய் கொண்டிருக்காரு. அடுத்த பிரான்ச் ஓப்பனிங் வெகு விரைவில் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இடம் தானே பாத்துக்கோங்க. என்னடா கொழும்புல எந்த நிறைய பேர் போட எடுத்தாங்க. கொழும்புல வச்சு முடிச்சுனால எல்லா இடங்களும் போறது ஈஸி. டபுள் வேல் இல்ல நண்பன். என்ன இங்க இருந்து அங்க இருந்து அப்படியே வாங்கினது இங்க விடலாம். நல்ல நல்ல நல்ல. ஸோ மக்களே இதான் முக்கியமான நம்ம இந்த பாய்ஸ் ஆஃப் ஆன்ஸ் அண்ட் டிராவல்ஸ் எப்படியான இதுல இயங்கி கொண்டிருக்கின்ற விளக்கங்களை முழுசா பார்த்திருப்போம். அவட நண்பன் உங்களை சந்திச்ச சரியான சந்தோஷம். ஜெதுபுரோ உங்களை சந்திச்சதும் சரியான சந்தோஷம். நிறைய விடயங்களை சொல்லியிருக்கீங்க சனுபுரோ, சந்தோஷம். ஸோ மக்களே அந்த வீடியோ முடிப்போம். என்ன அவங்க எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம எங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் ஐக்கானையும் போடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம். பாய்.